இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, என்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது சொல்கிறோம்ல. ஸோ அது எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக சொல்கிறது. ஸோ அதான் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்கிட்ட காரு இருக்குது, அது எப்படி சொல்கிறது. ஒருத்தர் கேட்குறாரு உங்கள்கிட்ட கார் இருக்கான்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு. அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் கார். ஓகே, என்கிட்ட கார் இருக்குது, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் கார் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி டிவி, உங்கள் வீட்டில் டிவி இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட டிவி இருக்குது அப்படின்னு. அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் டிவி. என்கிட்ட டிவி இருக்குது, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் டிவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி ஒருத்தரோட பேனா மிஸ் ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட கேட்குறாரு என்னுடைய பேனா உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் உங்கள் பேனா என்கிட்ட இருக்குது. அது எப்படி சொல்கிறது? உங்கள் பேனா என்கிட்ட இருக்குது, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் யுவர் பென். ஐ ஹாவ் யுவர் பென் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்கள் பேனா என்கிட்ட இருக்குது, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் யுவர் பென். ஓகே, உங்கள் பேனா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு உங்கள்கிட்ட சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாம் என்கிட்ட சொந்த வீடு இருக்குது, எனக்கு சொந்த வீடு இருக்குது. அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் ஓன் ஹவுஸ். ஐ ஹாவ் ஓன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சொந்த வீடு இருக்குது, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் ஓன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் போன பிறகு எனக்கு கால் பண்ணுங்கள், என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நம்ம சொல்கிறோம் உங்கள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறது? உங்கள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் யுவர் மொபைல் நம்பர். ஐ ஹாவ் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு என் சாவி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் உங்கள் சாவி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் சாவி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் யுவர் கீ. ஐ ஹாவ் யுவர் கீ. ஓகே, உங்கள் சாவி என்கிட்ட இருக்குது, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் யுவர் கீ. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகி எத்தனை குழந்தைங்க இருக்குது, எத்தனை பையன் எத்தனை பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு பையனும் பொண்ணும் இருக்காங்க, எனக்கு பையனும் பொண்ணும் இருக்காங்க. அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் சன் அண்ட் டாட்டர். ஐ ஹாவ் சன் அண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பையனும் பொண்ணும் இருக்காங்க, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் சன் அண்ட் டாட்டர். அப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா, அக்கா தங்கச்சி ஏதாவது இருக்காங்களா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க அல்லது 2 அக்கா இருக்காங்க சொல்கிறோம்ல. அது எப்படி சொல்கிறது? எனக்கு 2 தங்கச்சி அல்லது அக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் 2 சிஸ்டர். ஐ ஹாவ் 2 சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு 2 அக்கா இருக்காங்க, ஐ ஹாவ் 2 சிஸ்டர். அது மாதிரி சொல்லலாம். இல்லை சிஸ்டர். ஓகே, ஐ ஹாவ் 2 சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் கேட்குறாரு சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட ஆப்பிள் இருக்கான்னு கேட்குறாரு. என்கிட்ட ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் ஆப்பிள். என்கிட்ட ஆப்பிள் இருக்குது, அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் ஆப்பிள். ஓகே, அதே மாதிரி ஒருத்தர் பணம் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒருத்தர் கேட்குறாரு உங்களுக்கு பணம் வேணுமான்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அதை எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் மணி. என்கிட்ட பணம் இருக்குது, அதை எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் மணி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு லேட்ரு எனக்கு வேணும், உங்கள்கிட்ட லேட்ரு இருக்கான்னு கேட்குறாரு. அது ஓகே, ஏணி இருக்குதான்னு கேட்குறாரு. அதை நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட ஏணி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் லேடர். ஐ ஹாவ் லேடர். ஏணின்னு சொல்கிறோம்ல, அது லேடர். இங்கிலீஷில் சொல்கிறது லேடர். ஐ ஹாவ் லேடர். ஓகே, லாஸ்ட்டு உங்கள் முகவரி என்கிட்ட இருக்குது, உங்கள் முகவரி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.